ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மே 11 ஞாயிற்றுக்கிழமை. அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதன் அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. மாணிக்க வாசகர் எல்லாம் ஆகிய இறைவா, நான் உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன் என்று பாடுகிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி பஞ்சபூதங்களான வானமாகவும் பூமியாகவும் காற்றாகவும் வெளிச்சமாகவும் பரிணமிக்கும் இறைவா, ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் பஞ்சபூதங்களாலான உடலாகி அதன் உள் உறையும் உயிரும் ஆகியவன் இறைவன். தேகம் கடம் நிகர் சடம், அதற்கு அகம் எனும் திகழ்வு இல்லாததால் என்று பகவான் ரமணர் உள்ளது 40 அனுபந்தத்தில் பாடுகிறார். ஐம்பூதங்களாலான தேகத்திற்கு நான் எனும் உணர்வு இல்லாததால் மண்பானை ஒத்த சடம் அது. ஜடமய உடலில் நான் என்னும் உணர்வு ஊட்டி உயிராக நிற்கிறான் இறைவன். இறைவன் ஒருவனே. எல்லா உயிர்களிலும் இருக்கும் இறைவன் ஒருவன். ஒரே கதிரவன் பல பானைகளில் உள்ள நீரில் பல கதிரவனாக பிரதிபலிப்பது போன்று இறைவன் ஒருவனே எல்லா உடல்களிலும் உயிராக இருக்கிறான். உண்மையும் இன்மையுமாய் இறைவன் என்றும் உள்ள வஸ்து, தோன்றி மறையாத நிலையான பிரம்ம வஸ்து. அதுவே ஆத்மஸ்வரூபமாக ஒளிர்கிறது. இறைவனை இன்மையுமாய் என்று விழிக்கிறார் மணிவாசகர். இறைவனுக்கு எப்படி இன்மைத்தன்மை இருக்க முடியும்? மனிதன் தன் முழுமையை உணர இறைவன் இன்மை என்ற தோற்றத்தை உயிர்களில் உண்டாக்குகிறான். உயிரில் தோற்றமாத்திர அகந்த உணர்வை உண்டாக்கி நிலையான சத்திய வஸ்துவான தன்னை முழுமையாக காட்டிக் கொடுக்கிறான் இறைவன். இல்லே எனும் மாயையில் இற்றனே நீ அருணையுள்ள அதற்கந்தர் அனுபூதியில் இல்லே என்ற மாயையில் தள்ளிவிட்டாயே என்று முருகப்பெருமானிடம் முறையிடுகிறார். இன்மை என்பது இறைவனின் மாயா சக்தி. கோனாகி உயிர்கள் உண்மையும் இன்மையுமான இருமை நிலையில் மருள் நிலையில் இருக்கும்போது உயிர்களுக்கு இறைவன் அரசனுமாகி வழி நடத்துகிறான். தன்னைத்தானே வழி நடத்தி கொள்ள இயலாத நிலையில் உயிர்களை இறைவன் கோனாகி வழி நடத்துகிறான். யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி இன்மையாகிய மாய வயப்பட்டால் நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் ஏற்பட்டுவிடும். நான் என்பது சச்சிதானந்த சுரூபமான தோன்றி மறையாத மாறாத எல்லா உயிர்களிலும் இதயத்தில் ஒளிரும் ஆத்மாவை குறிப்பதாகும். மாயை வயப்பட்ட மனிதன் தோற்றமாத்திர அகந்தை உணர்வை நான் என்று பாவிக்கிறான். அகந்தை உணர்வு பிறகு தான் படைத்த கற்பனை உலகைக் கண்டு என்னுடையது என்று மயங்குகிறது. இதுதான் அகங்காரம் மமகாரம் எனப்படும். இந்த 2 அசுரர்கள்தான் கஜமுகாசூரன் சிங்கமுகாசூரன். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் இருவரையும் சம்ஹாரம் செய்து தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் சூரசம்ஹார திருவிழா இது. ஆண் பெண் இருபாலாரும் 6 நாட்கள் பெருமானின் சன்னிதானத்தில் விரதமிருந்து தவம் முடிப்பார்கள். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது முதுமொழி. வாரியார் சுவாமிகள் அதற்கு அருமையான விளக்கம் தருவார்கள். சஷ்டியில் முருகனுக்காக விரதம் இருந்தால் அகப்பையில், அதாவது கருப்பையில் முருகனே குழந்தையாக பிறப்பான் என்று அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். ஆண் பக்தர்களுக்கு அவர்கள் அகங்காரத்தை சம்ஹாரம் செய்து ஞான பண்டிதன் ஞான சுரூபமாக அன்பர்கள் உள்ளத்தில் காட்சி கொடுப்பார். பொய் புகழேன் சத்தியம் சொல்கிறேன். ஐயன் திருவள்ளுவன் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யானல்லாத இந்த உடலை யான் என்று பாவிக்கும் அகங்காரத்தையும் அகங்காரத்தால் உண்டான அனைத்தும் தன்னுடையது என்று பாவிக்கும் சுயநலத்தையும் அறுப்பவன் தேவர் உலகினும் உயர்ந்த உலகம் செல்வான் என்று ஆன்மீக அறம் போற்றுகிறார் திருவள்ளுவர்.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். நண்பர்களே, வணக்கம், நன்றி.